ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டை பொடி மஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி அண்ட் கரம் மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம முட்டை பொடி மஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி நான் ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில், எந்த ஆயில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதில் சேர்த்துடலாம். நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த நீல மிளகா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி சேர்க்குறனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை சேர்த்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த ரெண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமாட்டு இப்போ நான் 2 சைஸ் மீடியம் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், பெருசு. அதை குட்டி குட்டியாக நான் நறுக்கியிருக்கேன். சிலருக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் சாப்பிட்றப்ப பிடிக்காது. ஒரு சில பேர்த்துக்கு அது சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த முட்டை பொடி மஸ்க்கு குட்டி குட்டியாக நறுக்கி அதை போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் அப்படி நறுக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம்ல, அதை இப்போ சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டீஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம். ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இன்னும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். சாட்டே பண்ணதுக்கப்புறமாட்டு நான் இன்றைக்கி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிறோமோ அதோட முட்டை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப எல்லாமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எதுவுமே தனியாக நமக்கு டேஸ்ட்டு போகாது. இன்கேஸ் நீங்கள் தக்காளி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாயிரும். நான் சின்ன சைஸ் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாட்டு நல்லா ஓரத்தில் தள்ளிட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்ருவோம். ஏன்னா அந்த கேப்பில் தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டைக்கான இதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 முட்டை வேணும்னா இதில் நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முட்டை உடச்சி ஊற்றுறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ நீங்களும் அதே போல் ஓரத்தை எடுத்துகிட்டு நடுவில் முட்டையை போட்டுட்டு அதை என்ன பண்ணுங்க, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டு அது கொஞ்சம் குட்டி குட்டியாக வர்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா நல்லா போட்டு அதை பீட் பண்ணி இது பண்ணிடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப போட்டு அதை கிளற வேண்டாம். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக இது பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நம்ம அந்த ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு வச்சுருந்தோம்னா அதோட இப்போ அந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டையும் நம்ம செஞ்சு வச்சு நல்லா ஜாயிண்ட் ஆகி அது ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் டீஸ்பூன் இல்லை, ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். அடுத்த காரத்துக்கேற்ப வத்தப்பொடி நான் ஹாஃப் டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, மல்லித்தூள் அதுவுமே ஹாஃப் டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு முட்டைக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் டபுளாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டை நம்ம கொஞ்சமாக அந்த முட்டை சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும். நம்ம அந்த கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்க்குறப்ப அப்போவே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. அட் லாஸ்ட் நான் காட்டுறேன். பவுல் நம்மளுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட் சின்னதாக கொஞ்சமாக தான் இருக்கும். அளவு இதுதான், பட் டேஸ்ட் அல்டிமேட்.